படம் சூப்பராக இருக்குது சார். பவர் பேக்காக இருக்குது, பவர் ஹவுஸாக இருக்குது. எல்லாரும் வந்து பாருங்கள். ஃபஸ்ட் டே ஷோ வந்து முடிஞ்சிருச்சு. படம் எடுத்திருக்காரு, எல்லா காஸ்டையும் நல்லா போர்ட்ரே பண்ணியிருக்காரு, எல்லாருக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காரு, பாடல்கள் நல்லா இருக்குது, எல்லாரும் நல்லா நடிச்சிருக்காங்க. தலைவர் பற்றி சொல்ல தேவையில்லை. 50 years இஸ் ஸ்டில் ராக்கிங். தேங்க்யூ. நான் சிங்கப்பூர்லேருந்து வந்திருக்கேங்க, என் ஃபேமிலி என் ஃப்ரெண்ட்ஸ் கூட. எஸ். ஏன்னா நமக்கு ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோங்கிற அந்த சிச்சுவேஷன் சிங்கப்பூரை தவிர சிங்கப்பூர்லேயே செய்வாங்க, ஆனால் இந்த அளவுக்கு பிரமாண்டமாக இருக்காது. அந்த வான வெடிக்கிறது, தேட்டரில் எல்லாரும் கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணுறது, இது எல்லாமே நமக்கு கிடைக்காது. இங்கே அந்த வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருக்கு. வாழ்க்கையில் ஒரு தடவையாவது ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ தலைவர் படம் இங்கே வந்து பார்க்கணுன்னு ஆசைப்பட்டோம். அதனால தான் வந்தோம். கண்டிப்பாக ரொம்ப நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக நான் ஜெயிலர் பற்றி பேசுனேன்னா அப்புறம் தெரியலையே. ரெண்டுமே நல்லா இருந்துச்சு. எனக்கு வந்து இது ஜெயிலர் விட பிடிச்சிருந்துச்சு. ஜெயிலர் ஃபேன்ஸ் கோச்சிக்காதீங்க, நெல்சன் ஃபேன்ஸ் கோச்சிக்காதீங்க. இது லோகேஷோட ரிவ்யூ. இங்கே போய் பாருங்கள் படத்தை, நல்லாயிருக்கும். குறை சொல்கிற மாதிரி அமீர் கான் வராமல் இருந்திருக்கலாம், இல்லை அவர் கேரக்டரை கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம். அதை தவிர்த்து நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக அமீர் கான் தவிர ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவர் சண்டையெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த வயசுலேயே அவரை வந்து சிஜின்னு தெரியாமல் அழகாக காட்டியிருக்காங்க. 10க்கு கண்டிப்பாக 8, 9. இன்றைக்கி நான் செலிப்ரேட் பண்ணுறதுனால 10, மேபி 20. ஐ டோன்ட் நோ. பண்ணாதீங்க, இவர் தான் என் ஹஸ்பண்ட். அவரை கேளுங்க, நான் ஓடிடுறேன். முடிச்சிடலாமா? நன்றி. தலைவர் சூப்பராக இருக்கார். தலைவர் படம் எங்களுக்கு எக்ஸ்பெக்டேஷனே இல்லாமல் தான் வந்தோம். எமோஷ்னல், மாஸ், கிளாஸ் ப்ளஸ் மாஸ் எல்லாமே இருக்குது. படம் எக்ஸ்ட்ரீம்லி குட் மூவி, சூப்பர் என்டர்டெய்னர், மாஸ் என்டர்டெய்னர். ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்களா பிரதர்? அது வந்து நம்ம அந்த விஷயத்தில் தலையிட முடியாது, எங்களுக்கு அது அவசியமும் இல்லை. நாங்கள் பார்த்த வரைக்கும் ஃபேமிலி வந்து பார்க்கவே முடியாத மாதிரிலாம் எதுவுமே இல்லை. எதுக்கு ஏ சர்டிஃபிகேட்ன்றதே எங்களுக்கு தெரில. அது எங்களுக்கு அந்த ப்ரைஸ் எங்களுக்கு அது தேவையும் இல்லை. வன்முறை எந்த படத்தில் இல்லை பிரதர்? இதுக்கு முன்னாடி லோகேஷ் பண்ண விக்ரமில் வன்முறை இல்லையா? இதில் இல்லையா? ஒரு ஃபைட்டுன்னா ரத்தம் தெறிக்க தெறிக்க இருந்தால் தான் அப்புறம் ஃபேன்ஸுக்குலாம் வெறி ஏறும், நரம்பு ஏறும், முறுக்கு ஏறும். அப்போ தான் அப்புறம் மாசாக இருக்கும். நான் ஒரு 20 வருஷமாக தலைவர் படம் பார்க்குறேன். 25 வருஷமாக ஆக்ஷன் படம் பார்க்குறேன். நான் என்ன ரோட்டில் போகிறவரெல்லாம் பிடிச்சி குத்தி மூக்கு உடச்சிட்டா இருக்கேன் நான்? அப்படிலாம் இல்லை ப்ரோ. எதை நான் ரிசீவ் பண்ணணுமோ அதை ரிசீவ் பண்ணிப்பேன். தலைவர் படத்துலேருந்து எனக்கு என்ன பாசிட்டிவிட்டி வேணுமோ அதை மட்டும் நான் ரிசீவ் பண்ணிப்பேன். போகிறவரெல்லாம் போட்டு நான் அடிச்சிட்டு இருக்குன்னு எனக்கு அவசியம் இல்லைல்ல. அதெல்லாம் தூக்கி போட்டு மேய்ஞ்சிருக்காரு ப்ரோ. எத்தனையோ படத்தில் எத்தனையோ பேர் அடி வெளுத்திருக்காரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை ப்ரோ. இதை மாதிரி இந்த கொஸ்டினே தப்பாக இருக்குது. ரொம்ப ரொம்ப நெகட்டிவாக பேசுகிறீங்க நீங்கள் தான் கேளுங்க. இருந்துச்சு ப்ரோ. தலைவரை பற்றி கேட்காம வேறு எதை கேட்டாலும் நல்லா இருந்துச்சு, அவ்வளோதான் பதில். நாகார்ஜுனா அது லுக்ஸுக்காக நாகார்ஜுனா, ஆக்டிங்காக ஷோபின் பிடிச்சிருந்தது. ஒருத்தருக்கு ஒருத்தர் குறையவே இல்லைங்க. ஈக்குவல் ஸ்க்ரீன் ஸ்பேஸ், தலைவருக்கு ஈக்குவலாக ஸ்க்ரீன் ஸ்பேஸ் இருக்குது. எந்த ஸ்டேட்டோட ஃபேன்ஸுமே டிசப்பாயிண்டே ஆக மாட்டாங்க. இப்போ நாகார்ஜுனா சாரோட ஃபேன்ஸாக இருக்கட்டும், ஷோபின் சார் ஃபேன்ஸாக இருக்கட்டும், மித்த 2 ஆமீர் கான் ஃபேன்ஸ், உபேந்திரா சாரோட ஃபேன்ஸ், யாருமே டிசப்பாயிண்ட் ஆக மாட்டாங்க. எல்லாருக்குமே ஒரு கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட் நிறைய வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்குது. நீங்கள் எங்கேயா டேரக்ஷன் எதாவது படிச்சிங்களா ப்ரோ? யார் இப்படிலாம் பேசுகிறா? நீங்கள் அந்த மாதிரிலாம் பேசுகிறாங்கன்னா கூப்பிட்டு கேளுங்க. எங்கேயா டேரக்ஷன் படிச்சிருக்கீங்களா, எங்கேயா 4 படம் எடுத்துருக்கீங்களா கேளுங்க. தேவையில்லைன்ற அளவுக்கு எங்களுக்கு தெரில ப்ரோ. இந்த அளவுக்குலாம் கமெண்ட் சொல்ல தேவையில்லை ப்ரோ. ஓ அப்படிங்களா? சரி சரி, பாவம் அவங்களுக்கு என்ன பிரச்சனையோ தெரில, அதெல்லாம் தெரில ப்ரோ. நமக்கு நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணுறவங்கள பற்றி பேசணும் அவசியம் இல்லை. வேறு இல்லை ப்ரோ, எங்களுக்கு பாசிட்டிவிட்டி இருந்தால் போதும் ப்ரோ. எங்களுக்கு தலைவர் பாசிட்டிவாக எல்லாத்தையும் பார்க்க சொல்லி கொடுத்துருக்காரு, அது இருந்தால் போதும் எங்களுக்கு. அது நெரிச்சு பார்த்தா யார் என்ன திருத்திக்கணும்? இல்லை ப்ரோ, எங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடு, தப்பெல்லாம் எதுவும் இல்லை, சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். யாரும் எதுவும் திருத்திக்கலாம் தேவையில்லை, சூப்பராக இருக்குது. என்ன பிரதர்? இல்லை பிரதர், உள்ள ரஜினி ஃபேன்ஸ் மட்டும் இல்லை, எல்லாருக்குமே படம் பிடிச்சிருக்கு பிரதர். சூப்பராக இருக்குது படம். ஃபேமிலியில் தாராளமாக வந்து கொஞ்ச நாள் கழிச்சு பார்க்கலாம். இப்போ க்ரௌட் அதிகமாக இருக்கும், ஃபேமிலி பார்க்க முடியாத படம்லாம் கிடையாது, தாராளமாக வந்து பார்க்கலாம். கொஞ்சம் வயலன்ஸ் அதிகமாக இருக்கும், ரொம்ப குட்டி குழந்தைங்க. இப்போ விக்ரம் படமே எடுத்துக்கோங்களேன், அதுக்கு வேறு நிறைய இப்போ வார்லாம் எடுத்துக்கோங்க. வாரில் எவ்வளோ வார் ஃபஸ்ட் பார்ட் பார்த்துருப்பீங்க, இப்போ செகண்ட் பார்ட் வந்திருக்கு. கன்ஸ் அவ்வளோ யூஸ் பண்ணுறாங்க, அவ்வளோ பிளட்டு வரும், அவ்வளோ கில்லிங்ஸ் இருக்கும். எதுக்குமே ஃபேமிலிஸ்லாம் போகாமலே இதுக்கு என்ன கொடுத்துருக்காங்க ரீசன் எங்களுக்கு தட் இஸ் சம்திங் லீகல். நாங்கள் அதில் உள்ளே இறங்கவே விரும்பலை. ஃபேமிலிலாம் பார்க்கலாம் படம், நல்லா சென்டிமெண்ட்டாகவும் இருக்குது, அழகாக இருக்குது. ஸ்டோரி ரொம்ப அழகாக இருக்குது. நான் லீனியர் ஸ்டோரின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, இதுவான்னு தெரியாமல் ஒரு கிராஃப் மேலே கீழே போகுது. லாஸ்ட்டு 20 நிமிஷம் கிளாஸ் ப்ளஸ் மாஸ். அந்த லாஸ்ட்டு 20 நிமிஷம் வந்து
வெரி எமோஷ்னல் அண்ட் மாஸ் ரெண்டும் கலந்து ஒரு ஃபீலிங். என்ன பண்ணணும்னு தெரியாமல் ஒரே அழுகு தான் எல்லாருக்கும். அதனால தான் கண்ணாடியில் முடிச்சு சுற்றிட்டு இருக்கோம். படம் சூப்பராக இருக்குது சார். பவர் பேக்காக இருக்குது, பவர் ஹவுஸாக இருக்குது. எல்லாரும் வந்து பாருங்கள். ஃபஸ்ட் டே ஷோ வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ ஐ திங்க் எல்லாருமே பாசிட்டிவ் ஃபீட்பேக் கொடுத்துருப்பாங்க. நான் மட்டும் கொடுத்தேன்னா அது நல்லா இருக்காது. ஐ ஹோப் எல்லோரும் பாசிட்டிவ் ஃபீட்பேக் கொடுத்துருப்பாங்க. லோகேஷோட டச் மூவி இந்த படத்துலையுமே இருக்குது. அண்ட் இது ஏ சர்டிஃபிகேட் கிடச்சது கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. ஏன்னா வீட்டில் இருக்க குட்டீஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வந்து படம் பார்க்க முடியலன்ற ஒரு வருத்தம் தான். மித்தபடி இட் இஸ் ஆல் குட், ஓவராலாக குட். சார் ப்ளீஸ் சார், யாரும் எந்த படத்தையுமே கம்பேரே பண்ணாதீங்க சார். ஏன் அப்படின்னா எவ்ரிபடி ஆர் யூனிக் ஸ்டார்ஸ். எங்கள் சூப்பர் ஸ்டார் இதை பார்த்து தான் ஜென்ரல் ஆடியன்ஸ் வருவாங்க. நீங்கள் வந்து நல்லா இருக்கு சின்ன பசங்க பார்க்கலான்னு சொல்லிட்டா கவர்மெண்ட் வந்து இல்லை, எப்படி நான் சின்ன பசங்களை பார்க்கலான்னு நான் சொன்னேன். அதை வந்து எரிக்கிறாங்க, பஸ் பண்ணுறாங்க. ஆமாம், பார்க்கலாமா? அது எப்படி நீங்கள் நியாயப்படுத்துறீங்க? நியாயம் யார் படுத்தினா? ஏ சர்டிஃபிகேட் இந்த படத்துக்கு கிடைச்சதுனால குட்டீஸை கூட்டிகிட்டு வர முடியல அப்படின்னா ஸ்க்ரீன் பிளேலாம் அது இருக்கக்கூடாதுன்னு அர்த்தம். புரியுதா நான் சொல்கிற பாயிண்ட்டு? அந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் பிளே இருந்திருந்தா இன்னும் சந்தோஷப்பட்டிருப்போம் நாங்கள் சொல்கிறேன். ரஜினி சார் நடித்த படத்துல இதில் தான் வன்முறை அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அதை பற்றி வன்முறை கதைக்கு தேவைன்னா பண்ணி தானே சார் ஆகணும். அதை பண்ணலாம், அதை டைலாக்ல வைக்கலாம், ஸ்டார்ட்டாமல் வைக்கலாம். இங்கே வந்து இல்லை ஏன்னா இந்த ஸ்டோரி ஆமாம் அது ரொம்ப தவறான விஷயமா இருக்குது. அதனால தான் அது குழந்தைங்களை நம்ம புரிஞ்சுப்போம் சார். இது கதைக்காக நம்ம புரிஞ்சுப்போம். குட்டீஸ் எல்லாம் புரிஞ்சுக்க மாட்டாங்க. அதனால தான் அவங்க ஏ சர்டிஃபிகேட் கொடுத்து வர வேணாம்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் நான் நெக்ஸ்ட் டைம் எல்லாருக்கிட்டையுமே சேனலில் சொன்னது. சூப்பர் ஸ்டார் வந்து ஒரு குட்டீஸ்க்காகவும் ஒரு படம் பண்ணோம். விச் மீன்ஸ் ஃபேமிலியாக எல்லோரும் வந்து பார்க்குறதுக்கு ஒரு படம் பண்ணணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம்.